வணக்கம் சார், என் பேர் உஷாராணி. வார்டு 4 பாகம் 60 வந்திருக்கேன். எஸ்ஏ ஃபார்ம் கொடுக்கறதுக்கு இந்த 2 ஃபார்ம் கொடுப்போம். ஒன்று ஸ்கேன் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து மேலே மட்டும் இது ஃபில் பண்ணணும். ஆதார் எண் விருப்பம் இருந்தால் நீங்கள் எழுதலாம், இல்லைன்னா எழுதுனா 2002 உங்கள் நேம் லிஸ்ட் வந்திருந்தால் அவங்க வந்து இந்த பக்கம் எழுதணும். அந்த இந்த பக்கம் வந்து வாக்காளர் பேர், அந்த ஓட்டு நம்ம கையில் 2002 ஓட்டு இருக்கும் சிலருக்கு. ஆனால் அந்த எபிக் நம்பர் எழுதக்கூடாது. நீங்கள் வந்து அந்த 2002 எபிக் நம்பர் வந்து அந்த எபிக் நம்பர் உங்களுடைய அப்பா பேர்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டு, இது முக்கியமாக இதுதான் வேணும். சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை இது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் எழுதி ஃபில் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு சன்னோ டாட்டோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த காலம்ஸ் ஃபில் பண்ணக்கூடாது, இந்த காலம்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பிளட்டு ரிலேஷன் தான் பண்ணணும். அதே உங்கள் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அவங்களுடைய உறவு முறை, அவங்க ரத்தம் பார்த்தவங்க வந்து அவங்களும் இங்கே தான் வந்து எழுதணும். இங்கே இந்த பக்கம் எழுதுவது ஒன்லி 2002 எழுதணும் மட்டும்தான் இந்த எழுதணும். 2002 ஓட்டு போடல, நேம் பேர் இல்லைன்னா இங்கே எழுதணும். அடுத்து இதில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணிவிட்டு நாங்கள் சைன் பண்ணி ஒன்று ப்ரூஃப் ஒன்று உங்ககிட்ட கொடுப்போம், ஒன்று நாங்கள் ஆஃபீஸில் கொடுப்போம். கொடுத்தோடனே உங்களுடைய எல்லாம் இது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபோட்டோ விடலாம். அதாவது ஒருத்தருக்கு 20 வருஷம் 5 வருஷம் ஃபோட்டோ மாற்றணும். ஆனால் வரப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஃபோட்டோ மாற்றணும், அது இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இப்போ புதுசாக பசங்க புது அப்படியே தான் வந்துருக்கும். ஏன்னா வந்து ஃபோட்டோ மாற்ற வேண்டியதில்லை. உங்களுக்கு மாற்றலாம். 2க்கும் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றுக்கு ஒட்டுட்டு என்கிட்ட ஒன்று கொடுத்துங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் வந்து ஃபோட்டோ ஒட்ட வேண்டியது கிடையாது.